பிஜிபி மெரன் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. அரசியல் களத்தில் அரங்கேறும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தலைவர்களின் சாதுரியமான மேடை பேச்சுக்களை அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா பகுதியில் பார்க்கலாம். இந்த மாதம் 26ஆம் தேதி நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் ஆரணியில பிரச்சாரம் செஞ்ச அமைச்சர் ஏவவேலு ஆர்வ கோளாறுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போற தேர்தலை ஏப்ரல் 26ன்னு மாத்தி சொல்ல அங்க இருந்த தொண்டர்களுக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். ஆனா அமைச்சர் விடுவாரா? உடனே எப்படி சமாளிச்சாருன்னு நீங்களே பாருங்க. இந்த மாதம் 26ஆம் தேதி நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தோழமை கட்சி 23ஆம் தேதி நடைபெறுகிற ரொம்ப உஷார் நம்ம எம்எல்ஏ. நான் தப்பா சொன்னா கரெக்டா சொல்றான்னு பாக்குறேன். கரெக்டா சொல்லுது 23. பொதுவா வேட்பாளர்களுக்கு பூமாலை போடுவாங்க, இல்லனா துண்டு போடுவாங்க. ஆனா திருச்செந்தூர் பாஜக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் ஒரு படி மேல போய் ஸ்ரீவைகுண்டம் அதிமுக வேட்பாளர் சண்முகநாதனுக்கு பணமாலையே போட்டு அதிரடி கிளப்பிட்டாரு. பாசத்துல செஞ்சேன்னு இவங்க சொல்ல இது தேர்தல் விதிமீறல்னு திமுக தரப்புல புகார தட்டிவிட இப்ப அந்த பணமாலைக்காக போலீஸ் கேஸ் போட்டிருக்கு. ஓமலூருக்கு பிரச்சாரம் செய்ய போன பிரேமலதா விஜயகாந்த் அங்கிருந்த கூட்டத்தை அப்படியே வைப் மோடுக்கு மாத்திட்டாங்க. மைக் பிடிச்சு பேசினது மட்டும் இல்லாம முரசு கொட்டட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் பாட்டுக்கு வேன் மேலேயே நின்னு முரசு கொட்டுற மாதிரி செம்ம ஸ்டெப்பு போட்டு அசத்திட்டாங்க. தேனி மாவட்ட திமுக இளைஞரணி கூட்டத்துல ஓ பன்னீர்செல்வம் பேச ஆரம்பிச்சதும் கலகலப்பாயிடுச்சு. இளைஞரணி கூட்டத்துக்கு ஹேர் டை அடிச்சுட்டு வந்திருக்கோம்னு ஓபன் டாக் கொடுத்தாரு பாருங்க. இந்த கூட்டத்தில் நான் உட்கார்ந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்த பொழுது இளைஞரணி கூட்டமாக இருக்கிறது யாராவது அழைத்தபடியோடு இருக்கிறார் என்று சுற்றி பார்த்தது யாரும் இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். நான் உட்பட அனைவரும் கிடைத்த செய்திப்படி அனைத்து ஓட்டுகளும் எண்ணி பிடிக்கப்பட்ட நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி பிரபு 1,02,000 வாக்குகளை பெற்று 83,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஹலோ, இது ஆல் இண்டியா ரேடியோ இல்லங்க, அதிமுக மேடை. தேர்தல் முடிவே வரல, அதுக்குள்ள ரிசல்ட் சொல்லி அதிரடி கிளப்பி இருக்கிறாரு அதிமுக தலைமை கழக பேச்சாளர் காளிதாஸ். கோபிச்செட்டிப்பாளையம் மேடையில மைக் பிடிச்சவரு திடீர்னு ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் ரீடர் மோடுக்கு போயிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கவுந்தபாடிக்கு சென்று விட்டதாகவும் அங்கு போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் விசில் சத்தமே கேட்கவில்லை என்று தேர்தல் கமிஷன் புகார் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றன. கற்பனைக்கு காசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இவர் அதை அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாரு. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகிற அடுத்த வாரம் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்தி அறிக்கை. ரிஷிவந்தியம் தொகுதியில இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஒரு மினி திருவிழா நடக்கிற மாதிரி மாறி இருக்கு. திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் திடீர்னு ரஜினி மோடுக்கு மாறி பொதுவாக என் மனசு தங்கம் பாட்டுக்கு செம்ம ஸ்டெப் போட்டு அசத்திட்டாரு. அடுத்த ஏரியால பாத்தீங்கன்னா பாமக வேட்பாளர் செழியன் வெயிலையும் பொருட்படுத்தாம மேளத்தை கையில எடுத்து தடதடன்னு தட்டி கச்சேரியை நடத்திட்டாரு.
ஆவடி தொகுதியில அமைச்சர் நாசர் வாக்கு சேகரிக்க போன இடத்துல அங்க இருந்த பெண்களை பார்த்து தியாகிகள்னு சொல்லி நெகிழ்ந்து போயிட்டாரு. அடடா, எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? அவரே சொல்றாரு, கேளுங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய நன்மை யாரான்னா டிவி தான். தன் கணவனை வேலைக்கு அமிச்சுட்டு தன் பிள்ளைகளை பள்ளிக்கு அமிச்சுட்டு நீங்க டிவியில உட்காந்தீங்கன்னா உட்கார்ந்ததுதான். ஆக அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிவி உங்க மிகப்பெரிய நண்பர். ஏறக்குறைய 64 சேனல்ல ஓடுது பல விதமான சீரியல். அதெல்லாம் விட்டு வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாம் தியாகின்னு சொல்றாங்க. தியாகம் மட்டும் வந்திருக்கிறீங்க. விருத்தாச்சலத்துல இருக்கிற சர்ச்ல பிரேயர் முடிஞ்சு மக்கள் வெளியே வந்தாங்க பாருங்க. கட்சிக்காரங்க ஒருத்தரையும் விடாம ஓட்டு கேட்டுட்டாங்க. ஒரு பக்கம் தேமுதிக காரங்க முரசுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் தவேக காரங்க விசில் அடிக்கிறாங்க. அதுக்கு நடுவுல பாமக காரங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு கேட்டிருக்காங்க. பிஜேபி மெரன் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.